எழுதுவோம். நன்றி. ஆமா. பொறிச்சொல் நேற்றைய பொறிச்சொல்லும் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். எப்பதான் எழுதுனது பார்த்து நேற்று இன்றைக்கு தான் எழுதுனேன். ராத்திரி எழுதின நரம்பு. இன்றைக்கு நேற்று முத்து, இன்றைக்கு நரம்பு. முத்து முத்துவோட வருவோம். நேற்று கவிதையும் எடுக்கல நீங்க, ஏன்னா நேற்று இனிய காலை வணக்கம். நான் லண்டனில் இருந்து முத்து முத்து பொறிச்சொல் 853வது முத்து. சில வீடுகளில் ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் என்னுடைய முத்து போல ஒரே ஒரு பிள்ளை என்று சொல்வார்கள், ஆணோ பெண்ணோ. அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளை எப்போதும் முத்து போல இருக்கும், பொன் போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல் முத்து அழகாக இருக்கும். ஒரு சிப்பிக்குள் ஒரு முத்து விளைவதற்கு 15 வருடங்கள் செல்லும் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு துளி மழை துளியில் அந்த முத்து வரும். ஆனால் உண்மையான முத்து அழகாக ஒரு இருக்கும். அதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் சப்பட்டையாக இருக்கும் என்று எமக்கு நகை செய்யும் பத்தர் சொல்லி இருக்கிறார். அதே போல் முத்துக்களில் பல வண்ண நகைகள் ஆபரணங்களை செய்கிறோம். இப்போது எல்லாம் உடுப்புகளில் செருப்புகளில் கூட இந்த முத்து எல்லாம் வைத்து தைக்கிறார்கள். ஆனால் அந்த முத்து இதுக்காக வளர்க்கப்பட்டு உப்பு தண்ணீரில் வளர்க்கப்பட்டு செய்வது தான் அந்த முத்துக்களாக இருக்கும். முத்து முத்தாக கண்ணீர் வடிப்பார்கள். முத்து முத்தாக கண்ணீர் வடியுது என்று சொல்லுவார்கள். அதே போல ஒரு உருண்டையாக அழகாக இருந்தால் முத்து போல வெண்மையாக இருக்கு என்று சொல்லுவார்கள். முத்து போல் நிறங்களை பார்த்து சொல்லுவார்கள். முத்தில் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கும். 2ஆம் நம்பர்காரர் கூடுதலாக முத்து பவளத்தை அணிவார்கள். அதே போல் முத்தம், நாங்கள் முத்தம் பிள்ளைகளுக்கு வேண்டிய இடங்களில் முத்தத்தை கொடுப்போம். அதே போல் ஆமணக்கு விதை, மேலாதது, சங்கிலி, முட்டை, நவரத்தினத்தில் ஒரு முத்து முத்து ஒரு இதாக வருகிறது. இவையெல்லாம் அகராதி சொல்லாக வருகிறது. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் லண்டனில் இருந்து பொறிச்சொல் 852வது பொறிச்சொல் அடை. அடை. இனிய காலை வணக்கம். நான் உலகத்தில் லண்டனில் இருந்து பொறிச்சொல் 454வது நரம்பு. நரம்பு. எங்கள் உடலில் நரம்புகள் நிறைந்திருக்கின்றன. அந்த நரம்பில் இரத்த நாளோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். சொல்லுவார்கள், உனக்கு நரம்பில்லையோ என்று பேசி கொண்டிருக்கிறார்கள், நீ பேசாமல் இருக்கிறாய் என்று கூட சொல்லுவார்கள். அதே போல நத்தைக்கு நரம்புகளோ எலும்புகளோ உள்ளுக்கு இருப்பதாக தெரியவில்லை. பூமரத்தில் இந்த இலைகளில் எல்லாம் இந்த நரம்புகள் இருக்கிறது. அந்த நரம்பு தான் அந்த இலைகளை நிமித்தி அழகாக வைத்திருக்கிறது நரம்பு. அதே போல் நேர் அதுவும் ஒரு நரம்பாகத்தான் இருக்கிறது. ஜாலில் நரம்பு இருக்கும். அதே போல் வயலின், வீணை இவற்றில் இருக்கிற நரம்புகளில் தான் அந்த வீணையை மீட்க, அதாவது வாசிக்க முடியும் எங்களால். அந்த நரம்பு 7 நரம்புகள் இருக்கும். அதனை கொண்டுதான் அவர்கள் வாசிப்பார்கள். நரம்பு தான் அந்த வீணைக்கும் ஜாலுக்கும் முக்கியமாக படுகிறது. அதே போல தந்தி, அந்த தந்தி என்று சொல்வது அந்த நரம்பினைத்தான். நாடிகள் இதனை நரம்பு என்று தான் சொல்லுவார்கள். நாணி கோணி இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த நரம்பு இல்லாதது நாணி கூணி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். நரம்பு. நரம்பு. நன்றி, வணக்கம். வணக்கம்.
இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தெரிவித்தவன் லண்டனில் இருந்து. வணக்கம். வணக்கம் பாருங்களேன். மாமுக உறவுகளுக்கும் பின்னடாமவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். மாமுக பொறிச்சொல் நேற்றைக்குரியது 1019 ஆகிறது. முத்து முத்து. இந்த முத்து என்பது ஆபரணங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது வெண்மையானது. சிப்பிக்குள் விளைவது, கடலில் இருந்து பெறப்படும் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமானது இந்த முத்து. ஆழ்கடலில் இறங்கி முத்து குளித்து எடுப்பார்கள். நல்முத்துக்களை பன்றியின் முன் எறியாதீர்கள், ஏனென்றால் அவைகளை கால்களால் அவை மிதித்து நாசம் பண்ணிவிடும் என்றார் இயேசு. முத்துமணி மாலை என்னை தொட்டு தொட்டு தாளாட்டும் ஒரு பாடல், அழகான பாடல், எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். இலங்கையில் இருந்து முத்து குளிப்பது, இலங்கையில் முத்து குளிப்பதற்கு பெயர் பெற்ற இடம் அரிப்புத்துறை. அரிப்புத்துறை என்ற இடம், அங்கதான் முத்து குளிப்பார்கள் இலங்கையில். இந்தியாவில் முத்து நகரம் என்று சொல்லப்படுவது தூத்துக்குடி. பிள்ளைகளை முத்தான முத்தென கொஞ்சி மகிழ்கின்றோம். முத்து இவங்க நான் எடுத்த முத்து. பேரு வைப்பார்கள், முத்து என்று பேரும் இருக்கிறது, முத்து என்று பேரும் இருக்கிறது. பேர் இருக்கு. மற்ற முத்து பல்லழகி என்று சொல்வார்கள். பல்லையும் முத்து பல்ல என்று சொல்லியவர்கள். 1020 இன்றைய பொறிச்சொல் நரம்பு. நரம்பில்லாத நாக்கு ஒக்கடையாக பேசும். எலும்பில்லாத நாக்கு நாக்குல நரம்பு இருக்கும். என்ன சொல்றது நரம்பில்லாத நாக்குன்னா சொல்றது. நரம்பில்லாத நாக்கு நாக்குல இருக்கு, நரம்பு இருக்கு. நரம்பு இருக்குன்னா ரத்தம் வருது. உடலில் மூளைக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு ஊடகம் தான் இந்த நரம்பு மண்டலம் சொல்வார்கள். மூளையிலிருந்து உடம்பு முழுக்க இந்த ரத்த நரம்புகள் ஓடுகிறது. இசைக்கருவிகளான வீணை, வயலின், கிட்டார் போன்றவற்றின் நாதத்தை உண்டாக்க கட்டப்படும் கம்பிகளை நரம்பு என்கிறார்கள். இன்று ராஜினியர்போல் ஒரு பாடலோடு வந்தார். உந்திரி யாழில் இறைவா பல பண்டரும் நரம்பு உண்டு என்று ஒரு பாடலோடு படித்தார். அது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருந்த பாடல் என்ற பாடல். உந்திரி யாழில் குறைவா பல பண்டரும் நரம்புகள் உண்டு என்று சொல்லி. மற்றது மரத்தில் உள்ள இலைகளிலும் இந்த நரம்புகள் காணப்படுகிறது. இலைகளிலையும் நரம்புகள் இருக்கிறது. நரம்பு தளர்ச்சி, நரம்பு வலி, நரம்பு சுண்டி எடுப்பது போன்ற நோய்களும் உண்டு. நரம்பு அவ்வளவுதான் நான் எடுத்த நரம்பு. நன்றி, வணக்கம். நரம்பு சில ஆக்களையும் பார்த்து சொல்றது சரியா, நரம்பு என்று சொல்லி மெல்லி ஆக்களையும் நரம்பு போல பாரு எவ்வளவு துடிப்பு என்று சொல்லி சின்ன மெல்லிய புள்ளியில சொல்லுவாரு. நன்றி சொல்லுங்க. வணக்கம். ரஜினிகா சொல்லுங்க. நன்றி. முத்து நவமணிகளில் ஒன்று முத்து என்பார்கள். மாதுளம்பழத்தில் இருக்கும் இதையும் சொல்லுவாங்க, முத்து முத்தா இருக்கிறது என்று. மழை பெய்ந்தாலும் அந்த நீர் துளிகளையும் முத்து முத்தா விளைவது என்றும் முத்து. மற்றது முத்து சங்கிலி போட்டால் ஒரு அழகுதான். முத்து சங்கிலி. மற்றது நரம்பு. நரம்பு அதான் நாக்களையும் எங்களுக்கும் தெரியாது. நரம்பு இல்லாத நாக்கல வைக்கிறான்னு சொல்றது பழமொழியா இல்லாட்டி அப்படி சொல்லி நமக்கு தெரியல. எலும்பு இல்லாதன்னு சொல்லல, நரம்பு இருக்குத்தானே. பார்த்தாதான் தெரியும். தெரியல. அவர் காய்ச்சி கொண்டிருக்கிறார். முடிச்சிட்டு எங்கட உடல்ல இருக்கிற உணர்ச்சிகள் அந்த ரத்த ஓட்டத்துக்கும் நரம்பு தானே அது உதவுது. ஆமா, அதனால பாக்குறது இலைகள்ல எல்லாம் இந்த பூவரசம் இலையில எல்லாம் இந்த காம்பை அந்த வெத்திலையில எல்லாம் இந்த நரம்பு பார்ப்போம். அந்த காம்பை பிச்சை எடுக்க அது நரம்போடு சேர்த்துதான் பிச்சை எடுப்பார்கள். அவ்வளவுதான் தெரியும். நன்றி, நன்றி, வணக்கம். பத்மினி வாங்க. வணக்கம் அனைவருக்கும். நான் பத்மினி கமலாந்தன். அந்த முத்து நகர் என்று சொல்றது இலங்கை முத்து நகர் என்று சொல்றது முத்து விழா சொல்லுவினம். நினைக்கிறேன் 30-40ஆம் ஆண்டு விழா இருக்கலாம், தெரியல. ஆமா, முத்து விழா என்று சொல்வார்கள். அதைத்தான் நான் கூற வந்தேன்.
நன்றி நன்றி செல்வி நானும் வணக்கம். சில நிமிடங்களில் வெளிக்கிட்டு விடுவேன். ஆ கொஞ்ச நேரத்துல நானும் வெளிக்கிட்டுடுவேன். சரி ஓகே சென்டருக்கு போறது. சரியா அன்றைக்கு இருக்கா? ஓ நான் ஏதோ தெரியாது இன்றைக்கு நான் இல்லையென்று புது வருஷத்துக்கு டைம் டேபிள பாக்கலதான் இன்றைக்கு இருக்குது. சரியா செல்வி வாங்க. வணக்கம். வணக்கம் மணி, வணக்கம் அனைவருக்கும். நரம்பு வந்து விட்டது. நீ என்ன சொல்றது கொண்டு இல்ல ஒரு அந்த பழமொழியில சொல்லுவார்கள், நரம்பு பல்ல புடுங்கினாலும் வரப்பு புல்ல புடுங்காது. ஓ அப்படி இருக்கா? நானும் இன்றைக்குதான் கேள்விப்படுறேன். நரப்பு புல்ல புடுங்கினாலும் வரப்பு புல்ல புடுங்காது என்று சொல்லுவாங்க. அது நரப்பு வரப்பு அதான் நரம்பு என்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் நரப்பு என்று. அப்படியா? அது என்னன்னா இப்ப இந்த வரப்பு ரைம் பண்றதுக்காக இல்ல வரம்பு இருக்குதானே, நரம்பு வரம்பு இருக்குதானே. அதான் வரப்பு புல்லுன்றது சொல்றதும் வரம்பு, அது ரெண்டும் அந்த இது மாதிரி நரம்பு நரப்பு நரப்பு நரம்பு மண்டலம் மண்டையில இதுகளை சொல்றதானே. மற்ற எல்லாம் வந்துட்டது கூடுதலா அந்த நரம்பு தளர்ச்சி ஆக்களை பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்கும். அது என்ன ஒரு கை நடுங்கி கொண்டிருக்கிறது தானே, அது ஒரு இது இருக்கும். மற்றது அந்த முதலொன்று சொன்ன மாதிரி நரம்பு, அது அந்த அவ சொன்ன இதுவும் தான், நரம்பில்லாத நாக்கால எல்லாத்தையும் பேசணும்னு. நாக்குக்குள்ள இருக்கு, நாக்குக்கு நரம்பு இல்லை தானே, அதால அந்த பழமொழி வந்திருக்குல்ல. இல்லையாண்டோ? சரி பார்ப்போம். அதுகளுக்கு எல்லாம் அந்த நரம்பு இருக்கிறது. ஓ முட்டுக்கு சொன்னீங்கள், அதையும் கேட்டேன். எல்லாத்துக்கும் அந்த நரம்புகள் வந்து முக்கியமான மனிதருக்கான முக்கிய நரம்பு மண்டலம், முக்கியமான ஒரு இது பகுதி. நரம்பியல் அதுதான் படிக்கிறதுல கூடுதலாக நுண் அறிவு அதுகளிடையும் இந்த நரம்பு வந்து முக்கியமான ஒரு பாடமாக ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. வணக்கம். நரம்பு, அதாவது நாக்குக்கு நரம்பு உண்டு. ஏனென்றால் நாக்குல இருக்கிற நரம்பு தான் சுவையை உணரக்கூடிய தன்மை இருக்கிறது. சுவை அரும்புகளை தான் சொல்வார்கள். அதனால் அந்த நரம்பு, நாக்குக்கு நரம்பு உண்டு. நீங்க நாக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லக்கூட, தசை தடித்த தசையும் அதிக வலிமை உள்ள தசையும் நாக்கு. அதனால எங்களுக்கு தசை பகுதி தெரிகிறது. அதாவது நரம்பு மண்டலம் ஏன் இருக்கு என்றால் ரெண்டு விதம். ஒன்று உணர்ச்சிகளை கடத்துவதற்காக இருக்கின்றது. ரெண்டாவது இப்ப நாக்கில இருக்கிற சுவை அரும்புகள் என்றால் அது இனிப்பான உரப்பான அவற்றை உணரக்கூடிய தன்மைக்கு அவை இருக்கிறது. அதனால் தான் நாக்கில நரம்பு இருக்கு என்று சொல்லுவோம். ஆனா நாக்கில தசைதான் அதிக அளவில் இருக்கிறது. அதிக அளவில் தசை தான் இருக்கிறது. பழமொழி சொல்லும் பொழுது அப்படி சொல்வார்கள், நாக்கில்லாத நரம்பு இல்ல அப்படி என்று சொல்வாரு. ஆனா இந்த நரம்பு இல்ல நாக்கால பேசக்கூடாது. ஆமா ஆமா சாரி. என்ன அந்த விலங்குகளுக்கு முக்கியமானது அந்த இச்சக்கானது உண்டு அந்த நரம்பு பகுதி தானே. ஏனென்றால் இப்ப ஒரு பசு வந்து புல்லை அப்படி இறுக்கித்தான் பிடிக்கும். அப்படி இறுக்கி பிடிக்க அந்த நாக்க கண்டு அப்படி விழுங்குற மாதிரி அந்த திரளைய கொண்டு போகும். பேர்ந்து ஆறுதலாயிருந்தான் அசவட்டும். அது ஏனென்றா சமீபாடு அடைகிறதுக்கான செயலை பேர்ந்து ஆறுதலாயிருந்து செய்யும். ஆனா புல்லை வருகி எடுக்க தடிப்பான தசை மாடுகளுக்கு இருக்கிறது நாக்கில. அது நாங்க படிச்ச நன்றி. ஓகே, நல்லது. வருகின்றது நேற்று மற்றும் இன்றைய பொருட்சொல் முத்து, நேற்று இன்று நரம்பு. நன்றி, வணக்கம்.